ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, வாயை கட்டி அல்லாஹ்விற்காக உணவை அருந்தாமல், தண்ணீரை பருகாமல், வெறும் வயிற்றை மட்டும் வாயை மட்டும் கட்டுவது மட்டும் அல்லாமல் நம் மனதையும் கட்டுப்படுத்துவதுதான் இந்த நோன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் நமக்கு எவ்வாறு சொல்கிறது என்றால், வீண் பேச்சு பேசுவது, மனதை கட்டுப்படுத்தாமல் இருப்பது, மற்றவர்களை பேசுவது என்பதையெல்லாம் ஒரு அடியான் விடாமல், அவன் எனக்காக வாயை கட்டுவதிலும் வயிற்றை கட்டுவதிலும் நான் எந்த தேவையும் இல்லை, அப்படி ஒரு தேவை எனக்கு இல்லை என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு ஆரம்பித்து விட்டதென்றால், ஃபஜ்ருடைய வக்து வந்து விட்டதென்றால் வாயை கட்டுகிறேன் என்பது அல்ல, மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது உங்களை கோபப்படுத்துவது போல், யாராவது உங்களை ஆத்திரப்படுத்துவது போல் உங்கள் வாயை கிளறினால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இன்னி ஸாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அதுதான் அந்த கட்டுப்படுதல். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். இது மிக முக்கியமான ஒரு மதரசா. இந்த நோன்பிலே வெறுமன உணவை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நம்முடைய நஃப்ஸையும் கட்டுப்படுத்தி இந்த ரமதானில் அல்லாஹ்வுடைய திருப்புறத்தை நாடி வாழ்வதுதான் இந்த ரமதான். அப்படிப்பட்ட ரமதானை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கியவர்கள் புரிவானாக. பாடத்திற்குள் செல்வோம். நேற்றுடைய வகுப்பு கடைசியாக எதை பற்றி பார்த்தோம்? நேற்றுடைய வகுப்பில் கடைசியாக எதை பற்றி பார்த்தோம்? அல்லாஹ்வை பார்ப்பது. சரியா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பார்க்கக்கூடிய விஷயத்தில் நேற்று ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். அந்த விஷயத்தை நாம் பார்ப்பது நம் மீது மிக முக்கியமான விஷயமாக, ஏனெனில் இவர்கள் ஆதாரம் என்ன வைக்கிறார்கள், அதாவது அப்பாவி பொதுமக்களை எவ்வாறு என்ன சொல்லி வழிகெடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த விஷயத்தில் பாருங்கள், அல்லாஹ்வை பார்ப்பது நம்முடைய ஈமானின் ஒரு அங்கம். அல்லாஹ்வை நாம் பார்ப்போம், ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்போம். அதுவும் முக்கியமாக மறுமையில் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவுடன் நமக்கு மிகப்பெரிய ஒரு முஃமின் காண கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக இயங்குவதென்றால் அது அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்ப்பது. இதையெல்லாம் ஏன் மறுத்தார்கள், என்ன பிரச்சனை, என்ன கோளாறு எல்லாம் உங்களுக்கு பொது தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படித்தானே? யாருக்கு தெரியும் ஏன் மறுத்தார்கள் இதையெல்லாம்? கிரேக்க தத்துவங்கள். ஆம், மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால் இந்த விஷயத்தில் கிரேக்க தத்துவங்கள். இதன் மூலமாகவே இவர்கள் வழிகெட்டு போனார்கள். சரி, வேறு எதில் வழிகெட்டு போனார்கள்? வேறு எந்த விஷயத்தில்? அதாவது அறிவை முன்னிறுத்தினது, அறிவை முற்படுத்தினது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று. எந்த வசனம் பாருங்கள், சூரத்துல் அன்ஆமிலே 103வது வசனம். எதற்கெடுத்தாலும் இந்த வசனத்தை கொண்டு வந்து விடுவார்கள், எதற்கெடுத்தாலும். அதுவும் இந்த கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. எடுத்துக்காட்டாக ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் ஒருவர் இருக்கிறார். அது இருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான கொள்கையை பற்றி மக்களுக்கு மத்தியில் இந்த கொள்கையை பரப்புவதில் மிக முக்கியமான ஒரு ஆள். எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே.
வேறு ஏதோ ஒரு தலைப்பை பேசுகிறார், அந்த தலைப்பை பேசுகிறார், யூடியூபில் இருக்கிறவர்கள் அவர்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து மலிங்கி விடாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை விட்டு நேரடியாகவே நீங்கள் வலிமார்களை அழைக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம் என்று 2026 1447 இந்த கொள்கையை அழைப்பவர்களில் இவர் முதலானவர். எந்த தௌஹீதை ஏற்று வலில்லாஹில் ஹம்து இந்த இணை வைப்பு கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு இந்த தௌஹீதிலே அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறானோ, மறுபடியும் நம்மை பாலாங்குழிக்கு தள்ளக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். எச்சரிக்கையாக இருங்கள். அவர் எதற்கெடுத்தாலும் இந்த வசனத்தை கொண்டு வருவார். என்ன கொண்டு வருவார் என்றால், சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார் வ ஹுவ லதீஃபுல் கபீர். இந்த வசனம், பார்வைகள் அவனை சூழாது, அவனை சூழ முடியாது. பார்வைகள் அல்லாஹ்வை சூழ முடியாது. அவன் அனைத்து பார்வைகளையும் சூழ்ந்திருக்கிறான் என்ற ஒரு வசனம். பார்வைகள் அல்லாஹ்வை சூழ்ந்திருக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் இந்த வழிகேடர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. பார்த்தீர்களா? குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், ரப்புல் ஆலமீன் லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ்வின் அடியார்களே, இது எவ்வளவு இது பொதுவான ஒரு மக்கள், அரபி மொழி தெரிந்தவர்கள், ஒரு சாதாரண ஒருவர் கூட, அரபி மொழி தெரிந்தவர்கள் கூட இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். இங்கு இத்ராக் என்ற ஒரு செயல் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்ராக் என்றால் முழுவதுமாக சூழ்ந்திருப்பது. ஆம், அல்லாஹ் என்பவன் ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்போம் என்பது வேறு. நம் பார்வையால் அவனை ஒட்டுமொத்தமாக, நம்முடைய குறைவுள்ள பார்வையால் அவனை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து விட முடியும் என்று நாம் நினைக்க முடியாது. அவ்வளவு மகத்துவமானவன் அவன், அவ்வளவு மகத்துவமானவன் அவன். இதை ஆதாரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு, அந்த மலையை பாருங்கள், அந்த மலையை பாருங்கள், அதை பார்க்க நீங்கள் சக்தி பெற்றவர்களா என்ற விஷயத்தில் பார்க்க முடியாது, கீழே விழுந்தார்கள். எந்த காரணம்? பார்க்க முடியும், நம்மை பார்க்க முடியும் என்று நபி அவர் நமக்கு தெளிவாக விளக்கிவிட்டார்கள். இந்த முழு பௌர்ணமியுடைய நிலாவை நீங்கள் பார்ப்பதை போல நீங்கள் மறுமையில் பார்ப்பீர்கள், அதில் எந்த சிரமமும் படமாட்டீர்கள் மறுமையில். ஆனால் பார்வை சூழ்ந்து விட முடியுமா? நம் பார்வை அல்லாஹ்வை ஒட்டுமொத்தமாக சூழ முடியுமா என்றால் சூழ முடியாது. ஆனால் பார்க்க முடியும் என்பதை எவ்வாறு மறுப்பீர்கள்? இங்கு அல்லாஹ்வை பார்வைகள் அவனை பார்க்காது என்று சொன்னதால் வசனம் இங்கு பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை, அந்த பார்வை அவனை சூழாது. லா துத்ரிகுல் அப்சார் லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். இங்கு வசனம் சூழலை பற்றி பேசுகிறது. பார்க்க முடியும் என்பதை மார்க்கம் பல வசனங்களில் தெளிவுபடுத்துகிறது. ஆம், சூழ முடியாது என் ஒரு பார்வை ஒட்டுமொத்தமாக. இன்னும் உலமாக்கள் இதை அழகிய நிலையில் விளக்குகிறார்கள். சந்திரனை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள், உங்கள் கண்ணுக்கு என்ன பார்த்தீர்களோ அதுதான் பார்வை. சந்திரனை சூழ்ந்திட முடியுமா? ஒரு சந்திரனுக்கே இப்படி என்றால் ரப்புல் ஆலமீன், இதை மார்க்கத்தில் கியாசுல் அவுலா என்று சொல்வோம். ஒரு சந்திரன், படைக்கப்பட்ட ஒரு சந்திரனையே நாம் பார்க்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் சூழ்ந்து பார்த்துவிட முடியுமா? சந்திரனுடைய எல்லா பகுதியையும், எல்லா விஷயத்தையும் சந்திரனை நான் பார்க்கிறேன். இதை ஒரு படைக்கப்பட்ட விஷயத்திற்கு வரும் என்றால் அல்லாஹ் எப்பேற்பட்டவன், எவ்வளவு மகத்துவமானவன், அவனை எப்படி சூழ்ந்து விட முடியும் என்று சூழலையும் பார்வையும் சேர்த்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். பார்வை என்பது வேறு, நம் பார்வையால் அவனை சூழ்ந்து விட முடியும் என்பது வேறு. இது ஒரு விஷயம். இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். அது என்ன ஆதாரம்? இது இன்னொரு ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம் இரட்சகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல். அல்லாஹ்வின் அடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்விடம் என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? ரப்புல் ஆலமீன் லன் தரானி, கவனியுங்கள், லன் தரானி இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டார்கள்.
தெளிவான ஆதாரம் பார்த்தீர்களா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், மூசா நீ என்னை பார்க்க முடியாது. கவனியுங்கள், இவர்கள் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், மூசா நீ என்னை நீ என்ன செய்தாலும் உன்னால் என்னை எப்பவுமே பார்க்க முடியாது. இந்த விளக்கத்தை தருகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் இங்குதான் மார்க்க கல்வி படித்தவர்கள் அரபி மொழியை, ஏன் நம் மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள், இத்தனை பேர் நம் பள்ளியின் மாணவர்கள் அரபி மொழியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். லன் என்ற ஒரு நாசிப், அதாத்துல் ஃபெயில், ஒரு ஃபெயிலுடைய நாசிப் என்று சொல்லுவோம். ஒரு ஃபெயிலின் கருவி. அந்த செயல் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை அது வேறு பரிணாமத்துக்கு கொண்டு போகும். இந்த லன் என்பது எப்போதுமே முடியாது என்பதில்லை, குறிப்பிட்ட காலத்திற்கு முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மூசா நீங்கள் என்னை இப்போது பார்க்க முடியாது, இதுதான் இங்க அர்த்தம். லன் தரானி, நீங்கள் என்னை இப்போது பார்க்க முடியாது, எப்பவுமே பார்க்க முடியாது என்று மாற்றிவிட்டார்கள் இந்த வசனத்தை. இது மொழி ரீதியாகவும் தவறு. ஏனெனில் இந்த லன் என்பது தபீதில் வரவே வராது. நிரந்தரம் என்ற வார்த்தை, நிரந்தரம் என்ற சொல்லாடலை இங்கு பயன்படுத்தவே மாட்டோம். இது அரபி மொழியில் இருப்பவர்களுக்கு தெரியும். லன் என்பது நீங்கள் எப்பவுமே பார்க்க முடியாது என்று வசனத்தை திரிப்பது. ஆனால் இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களால் என்னை இப்போது பார்க்க முடியாது. இதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் உலமாக்கள். பார்க்க முடியாது என்பதை தெரிந்தேவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள்? ஒரு நபிக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பது ஒரு கொள்கையாக இருந்தது என்றால், அந்த கொள்கையை தாண்டி அல்லாஹ்விடம் கேட்பார்களா? உலமாக்கள் இதை விளக்குகிறார்கள். ஒரு நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பது என்பது இல்லை என்று இவர்கள் சொல்வது போல் எடுத்துக்கொண்டால், ஒரு நபி அல்லாஹ்விடம் முடிவு செய்யப்பட்ட கொள்கையை மீறி அல்லாஹ்விடம் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்ற கேள்வியை எப்படிப்பட்ட கேள்வியாக எடுத்துக்கொள்வது? இது ஒரு நபிக்கு அடுங்குமா? ஆனால் அந்த நபி, மாநபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்ற உண்மையை அறிந்திருந்தார்கள். அதை அறிந்ததால் தான் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் இப்போது அது முடியாது என்று சொல்லி அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? உன்துர் இலல் ஜபல். நாம் இதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னேன். இந்த இடத்தில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாமை திருத்தி சொல்கிறேன். உன்துர் இலல் ஜபல், அந்த மலையை. இதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது என்ற சொல்லாடலை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள். தெளிவான ஹதீஸ்கள், நேற்று பார்த்தோம் ஆதாரத்தை. அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த திரையும் இல்லை. இன்று எத்தனை வசனங்கள் படைத்த ரட்சகனை நாம் பார்ப்போம் என்று. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பார்வைக்கு தயாராகுங்கள், ஈமானை வளர்த்துக் கொள்ளுங்கள், வழிகேடர்களின் பேச்சை கேட்காதீர்கள். எம் ரப்பை நாம் பார்க்க வேண்டும், நம் ரட்சகனை நாம் பார்க்க வேண்டும், அந்த மாபெரும் இடத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்ற இந்த மோசமான கொள்கையில் இருக்கிறார்களோ நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. யார் இந்த மோசமான கொள்கையை நீ நிறுவி பார்க்க முடியாது என்று சொல்கிறார்களோ அந்த அழகிய காட்சி, அந்த மாபெரும் நியமத் உனக்கு கிடைக்காது மறுமையில் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அடுத்ததாக பார்வை என்ற விஷயத்தில் இந்த ஒரு அடிப்படையை கூற நான் நினைத்தேன். வலில்லாஹில் ஹம்து. அடுத்த விஷயம், 15வது விஷயம், மறுமை நாளில் எடை போடும் தராசு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். தராசின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அது என்ன தராசு? அது என்ன தராசு? வெயிங் ஸ்கேல், மீசான், எடை போடும் அளவீடு, எடை போடும் கருவி. மறுமையில் இந்த மீசானை நாம் ஈமான் கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. நூலாசிரியர் சொல்கிறார்கள், மறுமை நாளில் எடை போடும் தராசு மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதில் நன்மைகளும் தீமைகளும் எடை போடப்படும். மனிதர்களின் நன்மைகளும் தீமைகளும் நாளை மறுமையில் எடை போடப்படும். அதற்கு 2 தட்டுகளும் ஒரு
நாவும் உண்டு. நாவு என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் அந்த முல்லை சொல்கிறார்கள், நூலாசிர் என்றால் என்று சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் இந்த நாவு என்ற வரக்கூடிய விஷயத்திற்கு ஆதாரம் தெளிவாக வரவில்லை என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். நூலாசிரியர் இங்கு நாவு என்றால் அந்த முள் 2 தட்டு ஒரு நாவு என்று சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் தெளிவாக நாம் அடிக்குறிப்புகளோடு விளக்கி இருக்கிறோம். ஆனால் 2 தட்டு என்பதுதான் இந்த மீசான். சரி, என்ன இடை போடப்படும்? யாருக்கு தெரியும்? மறுமையில் என்ன இடை போடப்படும்? மறுமையில் என்ன இடை போடப்படும்? அந்த எடை எதை போடப்படும்? மறுமையில் என்ன இடை போடப்படும்? நம் அமல்கள், எடை கணக்கக்கூடிய அமல்களையாக அல்லாஹ்வினாலே சிந்திப்போமாக. ஆமீன். எடை கணக்கக்கூடிய தராசில் நம் எடைகளை, நம் நன்மைகளை அங்கு வைக்கும் பொழுது கணக்கக்கூடிய, நம் பாவத்தை தாண்டி நன்மைகள் கணக்கக்கூடிய தராசுகளை வைப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானா. சரி, எடை என்றால் வெறும் நம்முடைய அமல்கள் மட்டும்தான் எடை போடப்படுமா? வேறு என்ன எடை போடப்படும்? யாருக்கு தெரியும்? உடல். அல்லாஹ் நம்மை லேசாக்கி தருவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையில் நல்ல பருமனான உடல் உடையவர் வருவார், பருமனான எடல் உடையில் வருவார். ஆனால் அவர் அல்லாஹ்விடம் எந்த விதமான அவருடைய மார்க்க அமல்களில் எந்த விதமான நல்ல இடையை கொண்டவராக இருக்க மாட்டார். என்ன அந்த உடல் இடை? நாம் இந்த உலகத்தில் செய்த அமல்களுக்கு ஏற்பவாறு நம் உடல் அப்படியே எடை போடப்படும். இதுவையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வளவுதானா? இன்னொரு விஷயம் இருக்கிறது, எடை போடுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி என்னது என்ன இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஒன்று அமல்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இரண்டாவது உடல். உடல் அப்படியே இடை போடப்படும். சரி, உடல் அப்படி இடை போடப்படும். அல்ஹம்துலில்லாஹ், மரணிக்கும் பொழுது ஒரு 150 கிலோவில் மரணிக்க வேண்டும். அப்படியா? மரணிக்கும் போது ஒரு 150 கிலோவில் மரணிக்க வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இடையில் போட்டு விட்டார். அதை விளங்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு தெளிவாக விளக்கி விட்டார்கள். நாளை மறுமையில் உடல் பருமனோடு வருவார் பெரியவர் ஒருவர். ஆனால் அல்லாஹ்விடம் அவர் எந்த விதமான இடையை சுமந்தவராக அவர் இருக்க மாட்டார். அவர் இடை போடப்படும் போது அல்லாஹ் நம்மை இடைவெளி செலுத்துவானா? இன்னும் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, கலிமதானி ஹபீபதானி லிர்ரஹ்மானி ثقيلتان حديث كلمتان حبيبتان للرحمن ثقيلتان بالميزان. சொற்களும் எடை போடப்படும். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறுமை நாளில் ஒரு மனிதர் தன் கண்ணு கெட்டிய தூரம் அவருடைய ஏடுகள் கொண்டு வரப்படும். அந்த ஏடுகள் அவர் கண்ணு கெட்டிய தூரம் வெறுமன பாவங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஹதீஸ்? ஹதீஸு பிதாகா, கார்டு, அட்டை ஹதீஸ். அட்டை ஹதீஸ் தமிழகத்தில் பெருமளவிற்கு பரவலாக இல்லை. அட்டை ஹதீஸ் மார்க்கத்தில் ஒரு மனிதன் ஈமானிய உணர்வை உணர்ந்து அல்லாஹ்விடம் திரும்பி தௌஹீதின் பக்கம் நாம் நிலைக்க வேண்டும். தௌஹீதின் முக்கியத்துவம் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு அடியான் அவருடைய ஏடுகள் அவருக்கு காட்டப்படுகிறது. கண்ணு கட்டிய தூரம் வரை பாவங்கள், நிறுகுலந்து நிற்கிறார் அல்லாஹ் முன்னால். அல்லாஹ் அவரை அழைக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவரை அழைக்கிறான். அவரை அழைத்து, நீ செய்ததை ஒப்புக்கொள்கிறாயா என்று கேட்கும் பொழுது அதை அப்படியே ஒப்புக்கொண்டு, எனக்கு இதற்கு மேல் என்ன பதில் இருக்கிறது? நான் அழிவை நோக்கி நிற்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனே யா ரப்பே. அத்துணை பாவங்களை உடையவனாக, அத்துணை ஏடுகளில் கண்ணு கட்டிய தூரம் வரை பாவம் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், பொறு என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று நீ ஏமாற்றப்பட மாட்டாய்.
இன்று நீ அநீதி இழைக்கப்பட மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸுல் குர்சி அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறார்கள், தன் இரட்சகனிடம் இருந்து கொண்டு வரப்படுகிறது ஒரு சிறிய அட்டையில், ஒரு சிறிய அட்டை. அந்த அட்டையில் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த மனிதன் இந்த பூமியில் நிலை பெற்ற அந்த தௌஹீத் என்ற அந்த கொள்கையில், ஏகத்துவ கொள்கையில் நிலைத்து நின்றதினால் அந்த ஒரு அட்டை மட்டும் வரும். அவருடைய நன்மைக்கான ஒரே அட்டை அந்த தௌஹீதின் அட்டை. அந்த அட்டையை அல்லாஹ் ஒரு தட்டில் வைத்து இன்னொரு தட்டில் அவருடைய ஒட்டுமொத்த பாவமும் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அட்டை கணக்கும். அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்குள் நுழைப்பான். இதுதான் அந்த ஹதீஸ். ஒரு நீண்ட சுவாரஸ்யமான ஹதீஸ். ஆதாரத்தை உலமாக்கள் விளக்குகிறார்கள். மனிதனின் ஏடுகள் இடை போடப்படும். அந்த ஏட்டில் எப்படியாவது அல்லாஹ்வின் அடியார்களே லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்தில் அல்லாஹ்விற்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்ற அந்த அட்டையை பிடித்துக் கொள்வோராக நீங்கள் இந்த பூமியில் வாழுங்கள், நாளை உங்களுக்காக அந்த அட்டை வரும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போலத்தான் உடல் எடை அப்படியே போடுவது, அதே போலத்தான் சொற்களின் எடை. இந்த மூன்று விஷயங்கள் எடை போடப்படும் என்று மார்க்கம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅவுடைய கொள்கை. இதையும் மறுத்தவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்ன மறுத்தார்கள்? இதே இந்த கிரேக்க தத்துவங்கள், இதே இந்த அறிவு கெட்ட அறிவை முற்படுத்துவது. என்ன செய்தார்கள் தெரியுமா? எப்படி மறுத்தார்கள்? செயல்கள் எப்படி எடை போடுவீர்கள்? இவ்வளவுதான். எவ்வளவு மோசமான ஒரு மூளையாகிவிட்டது பாருங்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, செயல்களை எப்படி எடை போடுவீர்கள்? அறிவுக்கு எட்டவில்லை, மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அட்டையை உடையவர்களாகவும் கணக்கக்கூடிய அந்த மீசானை உடையவர்களாகவும் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவரில் புரிவானாக. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த எடை போட விருப்படும் விஷயத்தில் அடுத்ததாக சொல்கிறார்கள் நூலாசிரியர் அவர்கள், கபரு வேதனை 16வது விஷயம். கபரு வேதனையும் அங்கு கேள்வி கேட்க வரும் மலக்குகளான முன்கர் நக்கீர் ஆகியோரையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, கபருடைய வேதனையை ஈமான் கொள்வது ஒரு முஃமினின் கடமையாக இருக்கிறது. இன்று மரணித்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை அந்த கபரு என்பது வேதனையை யாரும் தப்ப முடியாது. நன்மையாகவும் மாறலாம் அல்லது தீமையாகவும் மாறலாம். இந்த ஹதீஸை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவில் யூத மூதாட்டிகள் 2 என்னிடம் வந்தார்கள். மிக சுவாரஸ்யமான மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். மதீனாவில் யூத மூதாட்டிகள் 2 என்னிடம் வந்து, நிச்சயமாக கபருவாசிகள் தங்களது மன்னரைகளில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், என்னிடம் வந்து யூத மூதாட்டிகள் 2 பேர் என்னிடம் வந்து இந்த விஷயத்தை சொன்னார்கள். இதை சொன்னவுடன் நான் அவர்களை நம்பவில்லை, அவர்களை உண்மைப்படுத்த என் மனம் ஒப்பவில்லை. அவர்கள் வெளியேறி சென்றனர். அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். என்னால் நம்ப முடியவில்லை. அப்போது நபி அவர்களிடம் என்னிடம் வந்தார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, 2 மூதாட்டிகள் என்னிடம் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, 2 மூதாட்டிகள் வந்தார்கள். நான் என்னிடம் வந்து என்ன சொன்னார்கள் என்றால், இதை சொன்னார்கள் என்று குறிப்பிட்டார்கள். சொல்கிறார்கள் நபி அவர்கள், அவர்கள் 2 உண்மையைத்தான் கூறினார்கள் ஆயிஷா. ஆம், கபரு வேதனை என்பது மார்க்கத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், நிச்சயமாக அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனையை அனைத்து கால்நடைகளும் செவியுறும். அந்த வேதனையின் சத்தத்தை இன்று வரை நம் மூதாதையர்கள், நம் பாட்டனார்கள், நம் முப்பாட்டன்கள்
நம்முடைய குடும்பத்தார்கள், நம் குடும்பத்திற்கு குடும்பத்தார்கள் அனைவர்களும் அந்த கபருடைய பர்சகுடைய வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நாமும் நம்மை பற்றி ஒருவர்கள் பேச நாமும் இதே போல் இன்று உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் மண்ணோடு மண்ணாக அந்த மண்ணில் பர்சகுடைய வாழ்க்கையை தொடருவோம் என்பதில் யாருக்கும் மறக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அந்த வேதனையை பூமியில் உள்ள கால்நடைகள் அனைத்தும் செவியுறும். அதன் பிறகு நபி அவர்கள் தொழுத போதெல்லாம் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் இருந்ததை நான் கண்டதே இல்லை. யார் இதை சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி அவர்கள் மன்னரை விஷயத்தில் பாதுகாப்பை கேட்காமல் அவர்கள் தொழுததே இல்லை என்று சொல்கிறார்கள். நமக்கு நபி அவர்கள் ஏதாவது கற்றுத் தந்தார்களா? அத்தஹியாத்தில் என்ன ஓதுகிறோம்? 4 விஷயத்தில் பாதுகாப்பு தேடுகிறோமே, அந்த 4 விஷயம் என்ன? யாருக்கு தெரியும்? அத்தஹியாத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அந்த பாதுகாப்பு தேடுவதில் 4 விஷயங்கள் என்ன? தொழுகையில் ஓதுவது. நான்கையும் சொல்லுங்கள் முதலில். நான் இதில் இருக்கிற உடனே கபர் வேதனையை சொல்லிவிடுவது. 4ஐயும் சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், நரக வேதனையிலிருந்து யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடமிருந்து. மேலும் வஅஸாபுல் கப்ர், கப்ரின் வேதனை. மேலும் மில் மஹ்யா வல் மமாத், இந்த பூமி மற்றும் உயிருள்ளவற்றிலிருந்தும் மரணித்தவற்றிலிருந்தும் தீமைகளிலிருந்து நான் பாதுகாப்பை தேடுகிறேன். இன்னும் ஒன்று இருக்கிறது. மசீஹ் தஜ்ஜால், கண் துடைக்கப்பட்ட மசீஹ், கண் துடைக்கப்பட்ட தஜ்ஜால், அவனின் ஃபித்னாவை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி அல்லாஹ்வின் அடியார்களே, கபர் வேதனை இன்று வரை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தெளிவாக ஒரு முஸ்லிம் தன் தொழுகையில் கூட அந்த துவாவை என்னுடைய உம்மத்தார்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு கேடயமாக நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை நீங்கள் இந்த கபருடைய வேதனை தொழுகையில் அதனால் ஓதும் பொழுது அதனால் தான் இதையெல்லாம் மனதில் கொண்டு வந்து ஓத வேண்டும். தொழுகையில் இன்று அத்தஹியாத்து நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த அத்தஹியாத்தில் அல்லாஹ்விடம் கபர் வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. கபர் வேதனை ஈமான் கொள்வது வாஜிப். கபர் வேதனை என்பது மார்க்கம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மார்க்கம் இதை பொய்யாக கூறாது. வழிகேடவர்கள் மட்டும்தான் இதை பொய்யாக்கினார்கள். சரி, கபர் வேதனைக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? கபர் வேதனைக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா? شميم، هل فيه دليل لإثبات عذاب القبر في القرآن؟ سورة الغافر، سورة الغافر தெளிவான ஆதாரம் குர்ஆனில். النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة. இந்த வசனம் கபர் வேதனையின் தெளிவான ஆதாரம் என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். அத்கிலு ஆல ஃபிர்அவுன் அஷத்தல் அஸாப், காலையிலும் மாலையிலும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அவர்களுக்கு நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு மறுமை நாள் ஆரம்பித்து விடும். காலையிலும் மாலையிலும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். யுரதுன அலைஹா குதுவன் வ அஷியா வ யௌம தகூமுஸ் ஸாஅ, பின்பு மறுமை ஏற்பட்டுவிடும். அப்போது ஃபிர்அவுனும் அவன் கூட்டத்தாரை நெருப்பிலே தள்ளுங்கள் என்ற அந்த கட்டளை வரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தை சூரத்துல் காஃபிரிலே 46வது வசனம் கபர் வேதனை சத்தியம் என்பதை விளக்கக்கூடிய வசனம் இருக்கிறது. குர்ஆனையும் மறுப்பதா இந்த கபர் வேதனையை மறுக்கிறோம் என்று? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல்தான் முன்கருள் நகீர். யார் இவர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே,
மையித்தானவர், இறந்தவர் அல்லது உங்களில் ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டால் கருப்பு நிற உருவத்தில் நீல நிற கண்களுடன் இரு வானவர்கள் அவரிடம் வருவார்கள். உங்களில் மரணித்த யாவருக்கும் இது நடக்காமல் இருக்காது. நம் அனைவருக்கும் இது நிச்சயம் நடந்தே தீரக்கூடிய ஒரு விஷயம். கருப்பு நிற உருவத்தில் நீல நிற கண்களுடன் இரு வானவர்கள் அவர்களிடம் வருவார்கள். மரணித்தவரிடம் வந்து அவர்களில் ஒருவருக்கு முன்கர், மற்றவரின் பெயர் நகீர் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இன்னும் எத்துணை ஹதீஸ்கள் முன்கர் நக்கீருடைய விஷயத்தில் மார்க்கம் தெளிவாக விளங்குகிறது. மார்க்கத்தில் அவர் இருப்பார், கபரில் படுக்க வைக்கப்படுவார், படுக்க வைக்கப்படுபவர் எந்திரித்து உட்கார வைக்கப்படுவார். எந்திரித்து உட்கார வைக்கப்பட்டு அவரிடம் கேள்விகள் கேட்கப்படும். மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார்? உன் மார்க்கம் என்ன? உனக்கு வந்தாரே, உனக்கு அருளப்பட்ட, உனக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் வந்தாரே, அவர் யார் என்ற இந்த 3 கேள்வியை கேட்காமல் எவருடைய கபருடைய வாழ்க்கையும் ஆரம்பமாகாது. கேள்விக்கு நல்ல பதிலை கூறிவிட்டால் புதுவ மாப்பிள்ளைக்கு என்னவெல்லாம் தரப்படுமோ அந்த புதுவ மாப்பிள்ளையின் கவனிப்பை சால்வைகள் போற்றப்படும், பட்டாடைகள் விரிக்கப்படும், கபரு விலாசமாக்கப்படும். ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனா ரூம் பெருசா இல்லைன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் மனதுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்றோமே இஹ்வானி, கபரை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? கபரின் அளவை பார்த்திருக்கிறீர்களா? கபரின் அளவை யாராவது பார்த்திருக்கிறீர்களா அல்லது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த கபர் நமக்கு விசாலமாக்கப்படும் என்றால் அந்த நியமத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யார் நமக்கு தர முடியும்? உண்மையில் அந்த கபர் நமக்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கிறதா இல்லையா? என்ன விதை போட்டோம் இந்த பூமியில்? அந்த குட்டி கோண்ட அந்த ஒரு அறை, அதை இன்று பார்த்தாலும் இரவு தூக்கம் வராது. இங்கேதான் படுக்க போகிறோமா? இங்கேதான் வைக்கப்பட போகிறோமா? இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாட்களில் யார் நானாக கூட இருக்கலாம். இன்று அமர்ந்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், நானாக கூட இருக்கலாம். என்னை வந்து நீங்கள் வைக்கலாம். எப்போது தயாராக போகிறோம்? எப்போது அந்த கபரு விசாலமாக்க வேண்டும் என்று நாம் என்ன போகிறோம்? எப்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம்? அல்லது சாட்டை அடியாலும் சம்பட்டை அடியாலும் அடிக்கப்படக்கூடிய அந்த கபரு வேதனையை அனுபவிக்க போகிறோமா? கேள்வி கேட்கப்படும், பதில் தெரியாது. ஹதீஸில் வருகிறது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மக்கள் கூறினார்கள், நானும் அதை கூறினேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாது, என்னை விட்டு விடுங்கள். யாராக இருக்க போகிறோம்? யாராக இருக்க போகிறோம்? எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே நம்மை பயணிக்க செய்வானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அடுத்த விஷயத்திற்கு செல்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கபர் வேதனையை பார்த்தோம், முன்கர் நக்கீருடைய விஷயத்தை பார்த்தோம். 17வது விஷயம், சுப்ஹானல்லாஹ், அல் ஹவுத், தடாகம். நம்முடைய பழைய பள்ளிவாசல்கள் இருக்கும் அல்லவா, அரபி மொழியில் சொல்வோம் ஹவுத், ஹவுத் என்று சொல்வோம் அல்லவா. அல் ஹவுத், தடாகம். ஆம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹவுத். அது என்ன? அல்லாஹ்வின் தூதரின் தடாகம். அல்லாஹ்வின் தூதருக்காக வைக்கப்பட்ட தடாகம். நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்த ஒரு தடாகம். அந்த நீர் நிலை, அதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் வர்ணிக்கிறார்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். ஆனால் அதற்கு முன் தடாகத்தை ஈமான் கொள்வது கடமை. தடாகத்தின் மேல் ஈமான் கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் உண்டு, இதையும் ஈமான் கொள்ள வேண்டும். வெறும் நம் நபிக்கு மட்டும் இருக்கிறது அல்ல. சுப்ஹானல்லாஹ், நபிமார்கள் எத்தனை பேர்? ஏறத்தாழ
ஏறத்தாழ என்ன 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 எண்ணிக்கை? நான் ரசூல்மார்களை பற்றி கேட்கவில்லை, நபிமார்களை பற்றி கேட்கிறேன். நாம் 1,00,000 மேல் உள்ளவர்கள் தான் யார்? நபிமார்கள். இங்க அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? அதாவது மேலும் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தடாகம் உண்டு. நாம் ஹதீஸ், இந்த ஹதீஸ் எல்லாம் தெளிவாக நூலிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுத் உண்டு. யாருடைய ஹவுதிற்கு அதிகமானவர்கள் வருவார்கள் என்று தங்களுக்குள் நபிமார்களுக்குள் பெருமிதம் பட்டுக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்களில் என்னுடைய ஹவுதிற்கு வருபவர்களே அதிகமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஹவுதை பற்றி மக்களுக்கு விளக்கி, நாளை நான் உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்திற்கு அந்த நபியை, அந்த உம்மத்தை பின்பற்றின அந்த உம்மத்துக்காரர்கள் வருவார்கள். யார் அதிகமானவர்கள் அந்த ஹவுதிற்கு வருவார்கள் என்று பெருமிதம் பட்டுக் கொள்வார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஹவுதில் தான் பெரும்பாலானவர்கள் அதிகமானவர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் உங்களுக்காக என்று சொல்கிறார். என்றால் நாம் அங்கு போக வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அங்கு செல்ல வேண்டாமா? நாம் அங்கு நம் நபியை சந்திக்க வேண்டாமா? நபியே, நீங்கள் எந்த அந்த நம்பிக்கை எங்கள் மீது நீங்கள் வைத்தீர்களோ, எந்த மார்க்கத்தை நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்களோ, அந்த எத்தி வைக்கப்பட்ட மார்க்கத்தை நாங்கள் பூமியில் எங்கள் சக்திக்கு அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் பின்பற்றி இன்று அல்லாஹ்வின் கருணையால், அல்லாஹ்வின் ரஹ்மத்தால் இன்று நாங்கள் உங்களை சந்திக்க இந்த தடாகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட மக்களில் ஒருவனாக அல்லாஹ் என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடம் இந்த ரமதானில் அழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டாமா? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது ஹவுதின் அளவு 1 மாத கால பயண தூரமாகும். எனது ஹவுதின் அந்த ஹவுதுடைய மகத்துவத்தை நம்முடைய குறுகிய அறிவினால் சித்தரிக்க கூட முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, என் ஹவுதின் அளவு 1 மாத கால பயண தூரம். 1 மாதம் ஒருவர் பயணம் செய்தால், அந்த பயணத்திற்குரிய அந்த பயணம் 1 மாதம் பயணம் செய்தால், அந்த பயணம் எங்கு வரை முடியுமோ அந்த 1 மாத கால அளவு தூரம் உடையது என்னுடைய ஹவுத். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதன் நீர் பாலை விட மென்மையானது. பாலை விட வெண்மையானது. அந்த ஹவுதின் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் வாசம் கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது. அதன் குவளைகள் வானத்து நட்சத்திரங்களை போன்ற எண்ணிக்கையில் இருக்கும். வானத்தின் நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கும் என்பது நமக்கு தெரியுமா? குவளைகள் அந்த தண்ணீரை மூண்டுவதற்காக, அந்த தண்ணீரை மூண்டுவதற்காக, பருகுவதற்காக வைக்கப்படக்கூடிய அந்த குவளைகள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். என்றால் எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு ஹவுதாக அந்த தண்ணீர் இருக்கும் என்பதை, அந்த நீர்நிலை இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இது மட்டுமா? எத்துணை ஹதீசுகள். அதே போலத்தான் இந்த கௌசர். அது என்ன கௌசர்? இது ஒரு நதி, இது ஒரு நஹர், இது ஒரு நதி. இந்த நதியையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறுகிறார்கள், மிஅராஜ் பயணத்தின் போது நான் விண்ணுக்கு சென்ற போது ஒரு ஆற்றை கடந்து சென்றேன், ஒரு நீர்நிலையை கடந்து சென்றேன். அந்த பிரமிப்பை பார்த்து நான் ஜிப்ரீலிடம் கேட்டேன். என்ன கேட்டார்கள்? இது என்ன என்று கேட்டார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சுப்ஹானல்லாஹ் பதில் அளிக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் கௌசர், இதுதான் கௌசர் என்ற அந்த நீர் தடாகம். அல்லாஹ் நமக்கு இதை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள், முக்கியமாக இந்த
கௌசருடைய விஷயத்திலும் ஹவுதுடைய விஷயத்திலும் முஸ்லிம் ஈமான் கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடாகம் மீது ஈமான் கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு நபிக்கும் தடாகம் உண்டு. நபி சாலிஹ் அவர்களை தவிர, ஏனெனில் அவர்களுடைய தடாகம் அவர்களுக்கு அத்தாட்சியாக வழங்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் மடியாகும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது பற்றி, அதாவது தடாகம் எல்லோருக்கும் தடாகம் இருக்கிறது, அந்த ஹதீஸ் ஆதாரமானது. எல்லா நபிக்கும் தடாகம் இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமானது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் நபி என்ற அந்த நபிக்கு மட்டும் தடாகம் அங்கு கிடையாது என்று வரக்கூடிய அந்த ஆதாரம் ஆதாரபூர்வமானது அல்ல. நூலாசிரியர் அதை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் எதனால் என்றால், அவர்களுக்கு இந்த பூமியிலே ஒட்டகம் கொடுக்கப்பட்டது. அந்த ஒட்டகத்தின் மூலம் மருந்துக்கு சொன்னார்கள் அந்த மக்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள். இதனால் அந்த தடாகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் கிடையாது என்ற இந்த தொடர் பலவீனமான தொடர் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அது பலவீனமான ஒரு விஷயம். எல்லா நபிக்கும் தடாகம் நாளை மறுமையில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் தெளிவாக ஈமான் கொள்ள வேண்டும். வலில்லாஹில் ஹம்த். அடுத்த விஷயம், இந்த விஷயத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் இன்ன கத்ர ஹௌதி கமா பைன ஐலத வ ஸன்ஆல் யமன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஐலா என்ற ஊரிற்கும் யமன் நாட்டில் சன்ஆ என்ற ஊரிற்கும் மத்தியில் உள்ள தூரம் தான் என்னுடைய ஹவுதுடைய தூரம். அது என்ன ஐலா? ஐலா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த நகரம் ஐலா என்பது திமிஷ்கில், அந்த காலத்தில் திமிஷ்கில் ஒரு பழைய ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு பேர் ஐலா என்று சொல்வோம். இன்று தெற்கு ஜோர்டானில் இருக்கிறது. இன்று அந்த ஊர் தெற்கு ஜோர்டானில் இருக்கிறது. தெற்கு ஜோர்டானில் இருக்கக்கூடிய அந்த ஐலா என்ற நகரத்தை அல்லாஹ்வின் தூதர் இங்கு ஒப்புமை செய்கிறார்கள். அந்த தூரத்தை காட்டுவதற்காக. அந்த எங்கே இருக்கிறது? வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, வடக்கில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு இடத்தில் இருந்து, ஐலாவில் இருந்து தெற்கிலே இருக்கக்கூடிய யமன் நாட்டின் சன்ஆ என்ற அந்த இடம் வரை உள்ள தூரம்தான் என்னுடைய ஹவுத் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, மேப்பை வைத்தெல்லாம் கணக்கு போட்டுவிட முடியாது. மேப்பை வைத்தெல்லாம் கணக்கு போட்டுவிட முடியாது. அதை உன்ன தூரத்தை ஒரு மனிதன் கணக்கு செய்தால் தெரியும் எவ்வளவு மகத்துவமிக்கதாக இருக்கிறது இந்த ஹவுத் என்பது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மதீனாவையும் ஒப்புமை செய்கிறார்கள். மதீனாவிலிருந்தும் சன்ஆவிலிருந்தும் என்ற ஒரு விஷயங்களும் வருகிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த ஹவுதை ஈமான் கொள்வது நம் மீது கடமை. எக்காலத்திற்கொண்டும் இந்த விஷயத்தில் நாம் பொடுபோக்கு காட்டிவிடக் கூடாது. கௌசர் என்றால் என்ன? கௌசர் என்றால் என்ன? மேலும் இந்த ஒரு ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், நிச்சயமாக எனது தடாகமானது சிரியாவின் ஐலாவுக்கும் ஏமனின் அதினிற்கும், அதாவது இடைப்பட்ட தூரத்தை விட நீண்டதாகும். அது பனியை விட மிகவும் மென்மையானது, பாலில் கலந்த தேனை விட இனிமையானது. அதன் பாத்திரங்கள் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை விட அதிகமானவை. ஒரு மனிதன் தனது தடாகத்தை விட்டு மற்றவர்களின் ஒட்டகங்களை விரட்டுவது போல நானும் சில மனிதர்களை அங்கிருந்து எனது தடாகத்திலிருந்து விரட்டுவேன். சரி, இப்போதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடாகத்தின் போது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் என் தோழர்கள். ஒரு கூட்டம் வருவார்கள்,
ஒரு கூட்டம் வந்து அல்லாஹ்வின் தூதருக்கான அந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்த முயல்வார்கள். நீர் அருந்த முயல்பவர்கள் அங்கிருந்து அவர்கள் துரத்தப்படுவார்கள். இங்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க கூடாது என்று துரத்தப்படுவார்கள். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் என் தோழர்கள் என்று கூறுவார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதருக்கு அறிவிக்கப்படும், உங்களுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எங்கே எப்படி வழிகெட்டு போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கூறுவார்கள். இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டார்கள் ஒரு சாரார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் இன்னொரு வசனத்தில் இன்னொரு அறிவிப்பில் என்னுடைய உம்மத் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். என்னுடைய உம்மத். இங்கு உலமாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இங்கு யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்களிலோ வழிகட்ட முனாஃபிகீன்களும் காஃபிர்களும் என்பதை தான் இங்கு குறிக்கிறது. சரி, நபி அவர்களின் தோழர்கள் என்று வரும்பொழுது இவர்கள் முனாஃபிகீன்களாக இருந்தவர்கள், நபி அவர்களுக்கு தெரியாது என்ற விஷயத்தை உலமாக்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு எந்த சஹாபாக்கள் வழிகெட்டு போனார்கள்? யாராவது ஒரு சஹாபி நபி அவர்களுக்கு பின்னால் இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள் என்று ஒரே ஒரு கடைக்கோடி சஹாபியை நீங்கள் உதாரணம் காட்டி இங்கு விடுங்கள். இந்த ஹதீஸ் இதற்கு பொருந்தும் என்று சொல்லலாம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன ஆனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கு நபி அவர்களுக்கு பின்னால் வழிகட்ட ஒரு சஹாபியை காட்டுங்கள் என்று ஷேக் ரபீ ரஹிமஹுல்லாஹ் அவர் இந்த விளக்கத்தில் இதை விளக்குகிறார்கள். இங்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், காஃபிர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வந்த காஃபிர்களுக்கு அது கிடைக்காது, அது எட்டாது. அதே போல் முனாஃபிகீன்கள் அதை எடுக்க பார்ப்பார்கள், அவர்கள் அங்கிருந்து துரத்தப்படுவார்கள். இதுதான் தெளிவாக மார்க்கத்தில் ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது. பிறகு சஹாபாக்கள் புரிதலை எடுக்கக்கூடாது என்பதற்காக வைக்கக்கூடிய ஒவ்வொரு தந்திரமான விஷயங்களில் இந்த தந்திரம் தோழர்கள் என்று வந்திருக்கிறதா, அதே மற்ற அறிவிப்புகளில் உம்மத்தில் இருக்கிறது என்று வந்திருக்கிறது. தோழர்கள் என்று இருக்கிறதா, இதை பிடித்துக் கொடு. பாத்தீங்களா, சஹாபாக்களே அல்லாஹ்வின் தூதருக்கு அப்புறம் எப்படி போவாங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க நல்லா போயிடுவீங்களா? நாம கேட்கிறோம், நீங்க கரெக்டா போயிடுவீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொண்ட குர்ஆனில் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அல்லாஹ் புகழ்ந்த உங்களையா புகழ்ந்தான் அல்லாஹ்? படைத்த ரப்புல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் என்று யாரை புகழ்ந்தான்? உங்களையா? அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்ந்தான். இந்த ஹதீஸை எப்படி ஒரு கொச்சையாக இது யாருடைய வழக்கம்? இது ராஃபிதாக்களின் வழக்கம். ராஃபிதாக்கள் தான் இதை பிடித்தார்கள், ஷியாக்கள் தான். பார்த்தீர்களா, இந்த சஹாபாக்கள் எல்லாரும் காஃபிர்கள் என்பதை நாங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அல்லவா? இந்த ஹவுதுடைய ஹதீஸை கொண்டுதான். இந்த ஹவுதுடைய ஹதீஸை கொண்டு ஷியாக்கள் சஹாபாக்கள் காஃபிர்கள் என்று வாதிடுகிறார்கள். இதே ஹதீஸை சஹாபாக்களை தட்ட முஸ்லிம்கள் செய்யலாமா? முஸ்லிம்கள் துணியலாமா? அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு சமூகத்தை இந்த ஹதீஸோடு வைத்து பேசுவதற்கு எப்படி தைரியம் வருகிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் ஹவுதை ஈமான் கொள்வது மிக முக்கியமான விஷயம். அவர்கள் இந்த ஹவுதில் அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை பிஇذنில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அடுத்த மிக முக்கியமான ஒரு வகுப்பு பிஇذنில்லாஹ் ஷஃபாஅத்தை பற்றி, அமல்களை பற்றி, நல்ல அமல்களை பற்றி, மேலும் மிக முக்கியமாக நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள், பாவம் செய்பவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள், விபச்சாரம் செய்பவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள், அல்லது தற்கொலை செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள், வட்டியில் ஈடுபட்டவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று
மிகவும் சர்வசாதாரணமாக நம் கோயம்புத்தூரில் அழைப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மக்களிடையே இதை மிகவும் சர்வசாதாரணமாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் உண்மையில் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார், யார் நரகத்தில் நிரந்தரமாக தங்க முடியாது என்ற அந்த அடிப்படை அனைத்தையும் நாளை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வகுப்பில் பிஇذنில்லாஹி பார்ப்போம். மிக மிக முக்கியமான விஷயம், முக்கியமாக நம் ஊருக்கு, நம்முடைய ஊருக்கு இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவில்லாத ஒரு நிலைப்பாட்டில் நமது முஸ்லீம்கள் இதை அதிகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியில் செலுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதை நாம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் அதை செவிமடுத்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.